Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிறது உங்களோட கோல் செட்டிங்கை எப்படி வைக்கிறது, அதை எப்படி பிரேக் டவுன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஒரு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவோட மேஜர் கோலாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடரு, அதாவது எந்த ஸ்டேஜில் இருக்க ட்ரேடர் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருந்திருக்கும், உங்களோட ட்ரேடிங் மைண்ட் செட்டை எப்படி பாசிட்டிவாக செட் பண்ணுறது அப்படின்றது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கோல் செட்டிங் உங்களுக்கான வீடியோ. இப்போ இந்த கோல் செட்டிங்கை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க, இல்லைனா முடிவு பண்ணிருப்பீங்க. கரெக்டா? நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாரும் 2 இல்ல 3 தான் இருப்பீங்க. ஏன்னா ஸ்டேஜ் 1ல இருக்கவங்க கண்ணுக்கு நம்மளோட யூடியூப் என்னைக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம எப்பவுமே டிசிப்ளின்டா கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்டேஜ் 1ல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பரபரன்னு இருக்கணும், நிறைய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டேஜ் 1ல நம்மளோட சேனல்லையோ இல்லை நம்மளோட வீடியோஸோ பார்க்க மாட்டாங்க. நான் நம்புறேன் ஒருவேளை நீங்க ஸ்டேஜ் 1ஆ இருக்கீங்க அப்படின்னா நீங்க லக்கி இனஃப் டு இங்க லேர்ன் பண்றதுக்கு தான் நான் நினைச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்டேஜ் அப்படின்றத மார்க் பண்ணீங்க. ஒருவேளை 2 இருந்தால் 2ன்னு மார்க் பண்ணீங்க, ரைட்டா? அதை வந்து டிக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இப்போ பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க, நம்மளோட டெக்னிக்கல்ஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால யுவர் கான்ஃபிடென்ட் எனஃபா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க. ஏன்னா இந்த லேர்னிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் முன்னே வச்ச காலை பின்னாடியே வைக்கக்கூடாது என் கூட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா இந்த சீரீஸ்க்கோ இல்லை நான் இங்கே டீச் பண்ண போகிற விஷயத்துக்கோ நான் எங்கேயுமே சார்ஜ் பண்ண போகிறதில்ல. உங்களோட எஃபர்ட்டு, உங்களோட டெடிகேஷனு, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக விரும்புறீங்க நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். அதனால தான் நான் இந்த கேள்வியை அடிக்கடி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் நோ கோயிங் பேக்ன்றதை மட்டும் முடிவு பண்ணீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னா இதையுமே ஒரு டிக் மார்க் போட்டுங்க. அப்புறம் உங்களோட கரண்ட் கேபிட்டல் என்ன அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக. இப்போ நான் என்னோட இதுபடி நீங்கள் கைட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பேர் மினிமமாக ஒரு 2 lakhs அப்படின்றத வச்சுப்போமே. அப்போ கம்மியாக இருந்தால் ட்ரேட் பண்ண முடியாதான்னா இல்லை, நான் சொல்கிற மாதிரி ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் செட் ஆச்சுன்னா, கம்மி கேபிள் இருந்துச்சுன்னா நம்மளோட வியூஸோ இல்லை நீங்கள் உங்களோட லேர்னிங்கே வச்சு நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் ஒரு ஸ்டேஜில் ரைட்டா, ஏன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் ப்ராப்பராக பிளான் பண்ணால் உங்கள் கேபிட்டலை எப்படி மல்டிஃபோல்டு பண்ணலான்ற பிளானெல்லாம் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு அட்லீஸ்ட் இந்த 2 lakhs மினிமம் வேணும் அப்படின்றதான் நான் மைண்டில் வச்சிருக்கிறேன். அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் உங்களோட கேபிட்டலை வந்து மல்டிஃபோல்டாக பிளான் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கு அட்லீஸ்ட் 2 lakh இருக்கிறவங்களா இருந்தால் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ 50,000 1 lakh இருக்கிறவங்கலாம் டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணுங்க, நம்மளோட லேர்னிங்ஸை ரெகுலராக எடுத்துங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல், அதோட லிங்க்கும் நம்மளோட யூடியூப்லேயே வந்து மெயின் பேஜில் இருக்கும். அது வழியாக கொடுக்குற வியூஸையுமே கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி உங்களோட லேர்னிங்கையும் சேர்த்து நீங்கள் எப்படி வேணால் ட்ரேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கனாலும் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்த பண்ணும்போது நீங்கள் அட்லீஸ்ட் 2 lakh கேபிட்டல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் யர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் க்ளோசர் டு ரியாலிட்டின்னு வச்சுங்க. இப்போ க்ளோசர் டு ரியாலிட்டினா எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம்னா, இப்போ நான் இந்த 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 வீடியோ பொறுத்த வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 5%ன்றதை பர் மந்த் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஏன்னா 5%ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி தான். ஏன்னா நான் மேனேஜ் பண்ணுற கேபிட்டலுக்கு இல்லை நான் ஹேண்டில் பண்ணுற கேபிட்டலுக்கு நான் எதிர்பார்க்கறது 2லேருந்து 2.5% தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேபிட்டல் என்னோட க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து நான் ஃபண்டடாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக நான் 1.5% மந்த்லி கொடுக்கறதுனால எனக்கு அந்த கேபிட்டல்லேருந்து 0.5%, 1% சேர்த்து கிடைச்சா போதும். சரியா? எனக்கு பெருசா ஆசைலாம் இல்லை. ஏன்னா அது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கேபிட்டல், என் கூட லைஃப்ல ரொம்ப நாளாக டிராவல் பண்ணவங்களோட ரொம்ப க்ளோசர் பீப்புளான கேபிட்டல்ன்றதுனால நான் அதில் பெரிய ரிஸ்க் டார்கெட் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு கொடுத்தது போக எனக்கு 0.5%, 1% கன்சிஸ்டண்டாக கிடைச்சா போதும் அப்படின்றது தான் நான் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை மார்க் பண்ணீங்க. பட் நம்ம இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் பார்க்கறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 5% பர் மந்த்ன்றது வந்து ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அட்லீஸ்ட் 2 lakh வச்சுக்கிட்டு 5% தான் மாதம் 10,000 ரூபாய். ஸோ அந்த 10,000 ரூபாய் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அதை கைட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் வந்து பேஸ் கேபிட்டலாக 2 lakhம் என்னோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் 5%யும் ஃபிக்ஸ் பண்ணி போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட்டா? அந்த ட்ரேடிங்கில் அப்புறம் நீங்கள் எப்படி மேலே போயிருப்பீங்க. இப்போ ஸ்டேஜ் 2ல இருப்பீங்க, ஸ்டேஜ் 3 போறீங்களா, அதுக்கான நாலேஜ் எப்படி எடுத்துக்கிறது, அதுக்கான ஃபோக்கஸ்டாக எப்படி எடுத்துக்கிறதுன்றத பிளானை வந்து க்ளீனாக வச்சுங்க. ஸோ நம்ம கூட நீங்கள் இருக்க வரைக்கும் உங்கள் பிளான் எந்த குறையும் இருக்க போகிறதில்ல. நான் போடுற சீரீஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட பேசுங்க. சரியா? நீங்களாம் நிறைய அசியூம் பண்ணிக்காதீங்க. எந்த டவுட் இருந்தாலும் என் கூட பேசுங்க, கைட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஒன் அண்ட் ஒன்லி நீங்கள் உங்கள் எஃபர்ட்டு, டெடிகேஷனு, அப்புறம் என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கீங்களா இல்லை நல்ல மூடில் இருக்கீங்களா அப்படின்றத என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ நல்ல மூடில் இருந்தீங்கன்னா நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஒருவேளை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வில் ஒர்க் இட் அவுட் டுகெதர். நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல்லேயே பேசும்போது, நம்ம டவுட் கிளியரிங்கில் பேசும்போதுலாம் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது இன்னும் மேலும் மேலும் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும்.
அப்புறம் இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப ஏன்னா செட் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியாச்சு. அப்ப அந்த அந்த விஷயத்த நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஓகே 2 லேக்ஸ் கேபிட்டல் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. 5% வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸ்கில் அப்டேஷன் என்ன எப்படி பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அதை எப்படிலாம் பண்ண போறீங்க? ஸோ ஸ்கில் அப்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது நாலேஜை எடுத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க டெக்னிக்கல் லான்ச்சஸ் வீடியோ சீரிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. கேம் ஆஃப் ட்ரெண்ட்ஸ்னா என்னதுன்னு கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. ஃபிபனாசியா இருக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கேண்டில் ஸ்டிக் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் அந்த சீரிஸ்ல கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒருவேளை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற யாரா இருந்தாலும் இப்போ இந்த சீரிஸை ட்ரேடிங் மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி அப்படின்ற சீரிஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் போக போக அப்புறம் ஆப்ஷன்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சீரிஸ் இருக்கு. எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நான் சீரிஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க கரெக்டா வெல் டிஃபைன்டா உங்களோட ஸ்கில் அப்டேஷனை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 5% எப்படி டார்கெட் பண்றது, இல்லைன்னா எப்படி பிரேக் டவுன் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வாங்க உங்க கோல் செட்டிங்கை எப்படி பிரேக் டவுன் பண்றது, எவ்வளவு ஈஸியா பண்ண முடியும். இப்போ 5% சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து மண்டையில சுருன்னு அடிச்சிருக்கோம். என்னடா அது நம்மளே ப்ராஃபிட் பண்றது இல்ல, இந்த ஆள் வேற 5%க்கு நம்மள எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றது தானே. நான் அதை பிரேக் டவுன் பண்றேன். அப்புறம் நீங்களே முடிவு பண்ணீங்க இதை உங்களால உங்க ஸ்கில்லுக்கு, அதாவது கரண்டா இருக்க ஸ்கில்லுக்கே அதை அட்டைன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது தான் நீங்க இந்த ஸ்லைட் முடியும் போது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ உங்களோட கேபிட்டல் என்னதுன்றது டிசைட் பண்ணிட்டீங்க ரைட்டா. இது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 லேக் என்னோட கேபிட்டல் ரைட்டா. அப்பனா 5% என்னோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டா. 5% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் 2 லேக்கு எவ்வளோ வர போகுது? சரியா 10,000 வச்சுக்கலாமா? ரைட். 10K வந்து நான் மாசம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த விஷயத்துல இருக்கிறது. சரி, இப்போ இந்த 2 லேக் கேபிட்டலுக்கு நீங்க என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணிருப்பீங்க. இந்த விஷயத்த நான் நான் நம்புறேன் உங்களுக்கு பெருசா ஸ்கில் இருக்காது. நாங்க அதனால பேசிக்கா ஆப்ஷன் பையிங் உங்களை நான் பட விட போறது இல்ல. நீங்க கண்ட்ரோல்டா ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ், ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இல்லாம ஒரு பை வாங்கினா ஒரு செல், இல்ல ஒரு செல் வாங்கினா ஒரு பை அப்படின்றத வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்ற ஆங்கிள் 2 லேக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நிஃப்டியில ட்ரேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது முழுக்க முழுக்க ஸ்டாக்கோ மற்றதை பத்தி பேசாம பியூரா நிஃப்டியில் ஒரு வியூ எடுக்க போறீங்க, நிஃப்டியில் உங்க ட்ரேட பண்ண போறீங்க, நிஃப்டிலேயே உங்க டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்றது தான் கேள்வி. இப்போ 2 லேக்ஸ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லாட்ல ட்ரேட் பண்ணுவாங்க? இப்போ ஸ்ப்ரெட் எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் போதும். ஓகேவா? ஒரு லாட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்கனாலே போதும். இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் என்ன? இன்னைக்கு தேதிக்கு நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 65 இருக்கு. கரெக்டா? அப்போ நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்களோட 10,000 ரைட்டா, உங்களோட 10,000 டார்கெட் இருக்கு, கரெக்ட் தானே? அதை நீங்க 65ஆல, ஏன்னா நீங்க ஒரே ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ண போறீங்க, கரெக்டா? நீங்க நினைச்சுக்கிட்டீங்க 5%ன்றது பெரிய டார்கெட் அப்படின்றது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த 10,000 65ஆல டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வந்துச்சு? 10,000 65ஆல லாட் சைஸால டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வருது? 153.8. நான் என்ன பண்றேன், ரவுண்ட் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ப 155. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? நீங்க மந்த்லிக்கான டார்கெட்டை ஹிட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு லாட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா கூட போதும். அது ஒரு லாட்ன்றது பையிங் இல்லை, சரியா? நம்ம ஸ்ட்ராட்டஜியாக கூட வச்சுப்போம். ஒரு லாட் பை பண்ணி ஒரு லாட்டை செல் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போமே. இந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு இந்த நிஃப்டியில உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் வேணும்? வெறும் 155 பாயிண்ட். இது மாசத்துக்கு, ரைட்டா? நீங்க நம்ம சேனல்லையோ இல்லைன்னா நம்ம டெலிகிராம்லயோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிருப்பீங்க. நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸையும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஒரு ட்ரெண்டு சிக்னல் வந்தா நீங்க அந்த ஆக்டிவிட்டியும் பண்ணி பார்த்துருப்பீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி, ரைட்டா? எவ்வளவு பாயிண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்க லைவா பாருங்க. நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளோ உங்களால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? என்னடா நான் ப்ராஃபிட் பண்றதே பெரிய குதிரை கொம்பா இருக்கு, இதுல இந்த ஆளு 5%க்கு நம்மள எங்க எடுத்துட்டு போறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்னது 2 லட்சத்தை வச்சுக்கிட்டு, ரைட்டா, ஸ்ட்ராட்டஜியா ஒரு லாட் வாங்கி ஒரு லாட் செல் பண்ண போறீங்க. அப்ப ஒருத்தர் மாசம் 10,000 ரூபாய் பண்றதுக்கு எவ்வளவு பாயிண்ட் வேணும்னு சொன்னேன்? 155 பாயிண்ட். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வேலை, சரியா, நீங்க டே ட்ரேடரா கூட இருக்கலாம், இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை வியூ எடுக்க போறீங்க அப்படின்னா கூட உங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல நீங்க எப்பவுமே எழுதி வச்சீங்க, மாசத்துக்கு ஒரு லாட் வச்சு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா பேஸ் கேபிட்டல் அப்படின்னா இங்க எவ்வளவு பிடிக்கணும்? வெறும் 155 பாயிண்ட். எவ்வளவுக்கு? மாசத்துக்கு, ரைட்டா? உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஒரு சின்ன ட்ரேட் எடுத்தா, ரைட்டா, ஒரு புல் பேக்ல ஒரு என்ட்ரி எடுத்தா நம்ம வைக்கிற மினிமம் டார்கெட்டே 100 பாயிண்ட், 150 பாயிண்ட், 200 பாயிண்ட் தான். நம்மளோட சேனல்லையா இருக்கட்டும், நம்மளோட டெலிகிராம் சேனல்லையா இருக்கட்டும், என்னோட ட்ரேட் பிளான்லயா இருக்கட்டும். இப்போ புரியுதா நான் ஏன் ஜென்ரலா ஒரு வியூ எடுத்தேன்னா மேக்ஸிமம் 5 நாள் இல்ல 10 நாளுக்கு மட்டும் ட்ரேட் பண்றேன் அப்படின்ட்டு? நான் எவ்வளவு சொன்னேன் என்னோட டார்கெட்?
3%. சரியா? ஆனா என்னோட கேபிட்டல் ஜாஸ்தின்றதுனால என்னால ஒரே ஸ்ட்ராட்டஜில மொத்த கேபிட்டல் டிப்ளாய் பண்ண முடியாதுன்றதுனால நான் கொஞ்சம் பிரிச்சு பண்ணுவேன். நீங்க சின்ன கேபிட்டல் வச்சிருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க நிறைய கேபிட்டல்ல பண்றீங்க அப்படின்னா இதை அப்படியே ஸ்கேல் பண்ணி பண்ண வேண்டாம். என் கூட பேசுங்க. நான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு டீச் பண்ண ட்ரை பண்றேன். அதை நீங்க பண்ணீங்கனாலே போதும். ரைட்டா? இப்போ சொல்லுங்க, நீங்க 10% டார்கெட்டை கூட அச்சீவ் பண்ணலாமா, பண்ண முடியாதா? உங்களால இதை ரீகால்குலேட் பண்ணிக்க முடியுமா? இப்போ 10% எதிர்பார்க்குறவங்களா இருந்தால் என்ன பண்ணணும்? அதே 2 லேக்குக்கு 10% எவ்வளோ அப்படின்ற நம்பரை நீங்கள் போடணும். சரியா? 10%னா எவ்வளோ வரப்போகுது? 20,000 வரப்போகுது. அப்புறம் நீங்கள் ஒருவேளை ஒரே ஒரு லாட்டில் தான் ட்ரேட் பண்ண போறீங்க. நான் சொல்றது 2 லேக்ஸ் வச்சிருந்தா ரைட்டா 4 லாட் வரைக்கும் ஸ்ப்ரெட்டாகவே ட்ரேட் பண்ணலாம். நான் அதை பற்றியே பேசலை. நான் வெறும் ஒரு லாட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ரைட் நீங்கள் 2 லாட்லையுமே ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ 1லேருந்து 1.25 தான் பொசிஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. மீதி இருக்க 80,000 சும்மா தான் இருக்கும். அப்போ நீங்கள் 10% டார்கெட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அக்ரெசிவாக உங்கள் பொசிஷனிங்கும் பிளான் பண்ணிக்கலாம். அதே ₹155 டார்கெட் பண்ணாலும் போதும். நீங்கள் 10% டார்கெட் பண்ணலாம். கரெக்டா? இல்லை சார், நான் பொசிஷன் சைசிங் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு லாட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ மந்த்லி நீங்கள் 155 இன்டூ 2 அதாவது 310 பாயிண்ட்டை நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா போதும். மாதத்துக்கு 310 பாயிண்ட்டை டார்கெட் பண்ணீங்கன்னா போதும். நீங்க எதிர்பார்க்குற டார்கெட்டை ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இப்போ புரியுதா? நான் ஏன் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அதை பிரேக் டவுன் பண்ண சொல்றேன். அந்த பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்க நம்புறீங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பீங்களா? அதோட பேக் சைடில் ஒன்று எழுத சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எடுத்து பார்க்குறீங்களா? இல்லை ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? வேத வாக்கா நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஒன்று எழுதி வச்சிங்கன்னு சொன்னேன். என்னது? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லெஸ் இஸ் மோர் அப்படின்றதான் சொன்னேன். ஏன் அப்படின்னா இப்போ இதுதான் நீங்க எவ்வளவு கேட்டீங்கனாலும் ரைட்டா நீங்க ப்ராப்பரா பக்காவா பிளான் பண்ணீங்க அப்படின்னா கம்மி ஆக்டிவிட்டியில கம்மி ட்ரேடிங்லயே நீங்க எவ்வளவு டார்கெட் பண்றீங்களோ அதை பிளான் பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்க சும்மா நச்சுன்னு இந்த வில் எடுத்து கரெக்டா அடிக்கிற மாதிரி இல்ல உண்டியோல் எடுத்து கரெக்டா ஒரு இடத்துல டார்கெட் பண்ற மாதிரி ப்ராப்பரா உங்களோட ஸ்கில்லை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மாசத்துக்கு 3 ட்ரேடோ இல்ல 4 ட்ரேட்லயோ நீங்க என்ன செட் பண்ணிருக்கீங்களோ அந்த டார்கெட்டை உங்க கேபிட்டலுக்கு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நான் சொல்லட்டுமா? யார் இவன் 5% 10% எல்லாம் ஈஸியா பண்ண முடியுமா? ஸோ நாலேஜும் ஈஸியா எடுத்துக்கலாம். நீங்க நல்லா தெரியும், நீங்க பண்ண அந்த 6 மந்த்ஸ் பேக் ட்ராக்கிங் ஆக்டிவிட்டி ஆஃப் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட்ல 6 மாசத்துல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் வந்து பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை 6ஆல டிவைட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே 1000 பாயிண்ட்டுக்கு மேலதான் அந்த ட்ராக்கிங்ல இருக்கு. சரி, நம்ம அந்த அளவுக்கு மேதாவித்தனமா இல்லாம இருந்தா கூட அதுல கால்வாசி பிடிச்சா கூட போதுமே, இந்த ஆள் சொல்றதை ஈஸியா பண்ணிடலாமே அப்படின்னு தோணுதா? ஆனா நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத மட்டும் பாருங்க. ரைட்? டெய்லி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க. ரைட்? ஒரு லாட் எடுத்தா 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் தேடி 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 ஓடிக்கிட்டே இருப்பீங்க. என்ன இதுல ஒரு பியூட்டி அப்படின்னா உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கிளீனா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? சரியா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாசத்துக்கு ரைட்டா ஒரு லாட்ல ட்ரேட் பண்ணி 155 பாயிண்ட் நம்ம பிடிச்சா போதும். சரியா? அதுக்கான ஆக்டிவிட்டி ரைட், அதுக்கான எஃபர்ட், அதுக்கான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சாலே இந்த வீடியோவோட கோல் உங்களுக்கு மீட் ஆயிடும். ஸோ நீங்க இப்போ உங்களோட கோல் செட்டிங்க பர்ஃபெக்டா வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்க ட்ரேடிங்கை போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணலான்றதை ரிலீஸ் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.